அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அசுரர்களின் தலைவராக கருதப்படக்கூடிய குருவாக பார்க்கக்கூடிய சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி நிகழ்துங்க. பொதுவாகவே சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் ஆடம்பரத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் செல்வத்திற்கும் அதிபதியாக விளங்குகிறாரு அப்படின்னு சொல்லலாம். செல்வ செழிப்பு மிக்கவராக அவர் திகழ்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கும் போது அந்த ஜாதகக்காரர் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் பலமையோடும் செழிப்பாகவும் செல்வம் பலமையும் மிக்கவராகவும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைப்பவராகவும் விளங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் சுக்கிர பகவானினுடைய ராசி மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர பகவான் தற்போது ஜனவரி 28ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். இந்த ராசி மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சுக்கிர பகவான் என்ன மாதிரியான அனுகூலங்களை என்னென்ன விஷயங்களில் தரப்போகிறாரு அப்படிங்கிறத பற்றியும் என்ன மாதிரியான விஷயங்களில் அவர்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு கும்ப ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சுபக்கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிரனினுடைய பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இந்த பெயர்ச்சி அப்படின்னு நான் சொல்லணும். அவர்களினுடைய பொருளாதார வளமை மேம்பட்டு காணப்படும். ஆரோக்கியம் ரீதியாகவும் சிறப்பாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை தரம் சற்று உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு வல்லமை இருக்க பெறப்போகிறது. அதே மாதிரி அவர்களுக்கு மூதாதையர்கள் சொத்துக்கள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள், செல்வ செழிப்பு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலும் ஆடம்பரம் அப்படின்னு பார்த்தாலும் அவர்களுக்கு இந்த காலம் சுபிக்ஷத்தை நல்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறும். ஆனால் மற்றபடி பார்க்கும் பொழுது, அதாவது உத்தியோகம், தொழில், வியாபாரம், இது எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும். குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். கல்வியும் சற்று மந்தமாக செல்லலாம் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு இந்த காலம் பெரும் அளவில் பார்த்தோம் அப்படின்னா நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது சைகைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குங்க. அதே சமயம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்கள் வீண் பேச்சு குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது அவசியங்க. கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருந்து கொள்ளுங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கிறது. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கப்பெறும். கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம். அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது.
இருக்கிறது. பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும். தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும். எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம். இந்த காலகட்டம் திடீர் செலவுகளும் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க. அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும். செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும். இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும். எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் அலைச்சல் மிகுந்த ஒரு காலகட்டமாகவும் திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இருப்பினும் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படுங்க. தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மேலே கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனக்கவலை உண்டாகத்தான் செய்யும். காரியங்கள்லையும் தடை தாமதம் வீண் செலவுகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கையாண்டு நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. அதே மாதிரி புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. வீண் அலைச்சல் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க. நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷனும் உருவாகலாம். தொழில் தொடர்பான பயணங்களும் அதனால் அலைச்சல்களும் ஏற்படதாங்க செய்யும். அதே மாதிரி பணிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறிது இடையூறுகளும் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதமான நிலை உருவாகுங்க. வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. இருப்பினும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது நன்மையை தரும். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். மாணவர்கள் கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதுலேயுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க. அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க. எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும். அதுவும் உங்களின்
உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே. வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது. வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும். சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்கள்.